இன்னைக்கு ஒரு சூப்பரான கதையோட வந்திருக்கேன். ஒரு ராஜா இருந்தாராம். அவரோட நாட்டுல எல்லாரும் ரொம்ப லேசியா இருந்தாங்களாம். இவங்களுக்கு ஒரு லெசன் புகட்டணும்னு ராஜா ஒரு பெரிய ஸ்டோனை கொண்டு போய் எல்லாரும் போற வேலை போட்டுட்டாரு. அப்புறம் ஒளிஞ்சிருந்து எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பார்க்க ஆரம்பிச்சாரு. வந்தவங்க எல்லாரும் அந்த பெரிய ஸ்டோனை பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிட்டாங்களாம். சிலர் கொஞ்ச நேரம் தள்ளி பார்க்க ட்ரை பண்ணிட்டு முடியலன்னு போயிட்டாங்களாம். சிலர் ராஜாவை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு அவங்க நேரமே சரியில்லைன்னு புலம்பிட்டு போயிட்டாங்களாம். ஆனா ஒருத்தர் கூட அந்த ஸ்டோனை எடுக்க முயற்சி பண்ணலையாம். அப்போ ஒரு சாதாரண ஃபார்மர் வந்தாராம். அவர் அந்த ஸ்டோனை பார்த்ததும் சும்மா போகாம அதை தள்ள முயற்சி பண்ணாராம். முடியலன்னு தெரிஞ்சதும் பக்கத்துல இருந்த ஃபாரஸ்ட்டுக்கு போய் ஒரு பெரிய பிரான்ச்சை எடுத்துட்டு வந்து அதை வச்சு அந்த ஸ்டோனை நகர்த்திட்டாராம். அந்த ஸ்டோனுக்கு கீழே ஒரு பேக் நிறைய கோல்ட் காயின்ஸும் ஒரு லெட்டரும் இருந்துச்சாம். அதுல ராஜா என்ன எழுதி இருந்தாருன்னா, the obstacle in your path is your path, inside every obstacle lies a great opportunity ன்னு போட்டு இருந்துச்சாம். நிறைய பேர் ஆப்ஸ்டக்கிள்ஸை பார்த்தா பயந்து ஓடிடுவாங்க, ஈஸியான ரவுட்டை தேர்ந்தெடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த மாதிரி போறவங்க நிறைய நல்ல விஷயங்களை மிஸ் பண்ணிடுவாங்க. ஆப்ஸ்டக்கிள்ஸ் நம்மளை தடுக்கிறது இல்லையா, அது நம்மளை எப்படி பண்ணணும்னு திங்க் பண்ண வைக்குதான். சும்மா பிலீஃப் வச்சுக்கிட்டு இருந்தா மட்டும் போதாதான், அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணுமா. அந்த ஃபார்மர் சும்மா உட்கார்ந்து அந்த ஸ்டோன் தானா நகரும்னு வெயிட் பண்ணல, ஏதாச்சும் பண்ணாரு. தாமஸ் எடிசன் ஒரு தடவை சொல்லியிருக்காரு, நான் தோத்து போகல, அது வேலை செய்யாத 10,000 வழிகளை கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த ஃபார்மர் மாதிரி அவர் முயற்சி பண்ணிட்டே இருந்தாரு. அந்த ஃபார்மர் அந்த ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு முன்னாடி எத்தனை பேர் விட்டுட்டு போயிருப்பாங்க. கடைசியில அந்த ஃபார்மர் கோல்டத்தோட அந்த சிட்டிக்குள்ள போயிட்டாரு. ஏன்னா அவர் ஆக்ஷன் எடுத்தாரு. வாழ்க்கையில நாம நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்காது, நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் வரும். ஆனா பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறத விட முன்னேற்றம் முக்கியம். எப்பவுமே ஒரு ப்ராப்ளம்னா அதுக்குள்ள போய் வெளியே வர்றதுதான் பெஸ்ட் வே. என்ன மக்களே, லைக் இருக்கா இந்த கதை? மறக்காம உங்க கருத்துக்களை சொல்லுங்க.